ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நோ மைதா, நோ பேக்கிங், நோ சுகர், நோ பட்டர், நோ ஆயில், நோ கலர் இந்த ஒரு கேக் பண்ண போகிறோம். கோகோனட் கேக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டீம் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து நல்லா சலிச்சிக்கோங்க. சலிச்சிட்டு அதில் ஒரு 3/4 கப்பு ஜாகரி பவுடர் எடுத்திருக்கேன். அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா க்ளீனாக அந்த ஆர்கானிக் எதுன்னு சொல்கிறாங்களே, எது வேணால் நல்ல சுத்தமான பிராண்டட் இதுங்கிறதுனால சலிக்கலாம் வேணாம், அப்படியே போட்டுக்கலாம். 3/4 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் 3/4 கப்பு கோகோனட் நான் சின்ன சின்னதாக அரைஞ்சிருக்கேன். அதை மிக்சியில் போட்டு அது கூட 2 ஏலக்காய் உரித்து போட்டுட்டு அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி ஆயிடும். அதையும் சேர்த்துருங்க. அந்த வெல்லமும் கோதுமையும் இருக்குல்ல, அது கூட சேர்த்துருங்க. நம்ம 1 கப்பு பால் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கலந்து அதையும் சேர்த்து கலந்துருங்க. 1 கப்பு பால் கண்டிப்பாக தேவை. போட்டு ஊற்றிடுங்க. கலந்துட்டு ஊற்றுங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக வேணும். ஆனால் 1 கப்பு போட்டுருங்க. மூடி வச்சுருங்க ஒரு 10-15 நிமிஷம். 10 மினிட்ஸ் கூட போதும். 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்புறம் 10 நிமிஷம் கழித்து பார்த்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த சமயத்தில் 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் இல்லைன்னா தண்ணி கூட ஊற்றி கொஞ்சம் கலந்துட்டு இந்த மாதிரி கலந்துருங்க. அப்புறம் நம்ம குக்கிங் சோடா இது ஒன்று தான் இதோடது, வேறு ஒன்றுமே கெடுதல் கிடையாது. 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு அதில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் போதும். கொஞ்சம் கூட இருந்தால் கொஞ்சம் 4-7-8 வரைக்கும் போடலாம். அதை பண்ணிங்கன்னா அது ஆக்டிவேட் ஆரம்பிக்கும். அது கலந்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன கிண்ணம் வச்சு அதில் நெய், உருக்குன நெய்ங்க அது, அதை வச்சு நான் எல்லா பக்கமும் தடவிட்டு, இது இந்த மாதிரி கட்டோரி பவுல்னு சொல்லலாம். அது 6 இது கரெக்டாக இருந்தது. இந்த அளவுக்கு நல்லா பெரிய பெரிய கேக்காக வந்ததுங்க. ஒரு ஃபுல் ஃபேமிலிக்கு இது வந்துடும். இந்த மாதிரி 3/4 அளவு கலந்துருங்க, போடுங்க. அப்புறம் மேலே என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ரைசின்ஸு எது வேணால் போடலாம். போட்டுட்டு டூட்டி ஃப்ரூட்டி கூட போடலாம். போட்டு தனியாக வச்சுருங்க. அப்போ நம்ம ஒரு இட்லி குக்கர் இல்லாட்டி ஸ்டீமர் இருக்குல்ல, அதில் 3 கப்பு தண்ணியை ஊற்றி ஒரு ஸ்டாண்டு இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு திறந்துட்டு அதில் நம்ம வச்சுருக்கிற அந்த இட்லி குக்கர் மேலே எல்லா பவுலை வச்சு உள்ளே வச்சு 20 to 25 நிமிஷம் வேக வைக்கணும். ஸ்டீம் பண்ணணும். 20 நிமிஷம் கழித்து நீங்கள் டூத் பிக்கு இல்லாட்டி ஏதாவது கத்தி அந்த மாதிரி ஷார்ப்பாக ஏதாவது உள்ளே விட்டுட்டு எடுத்திங்கன்னா அதில் மாவு இல்லாமல் ஒட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். வெந்துடுச்சுன்னா எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், ஒட்டவே இல்லை. இந்த சமயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸிங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வெறும் கோதுமை மாவும் வெல்லம், பால் போட்டிருக்கோம். அதனால் கலர் கிடையாது, மைதா கிடையாது, ரவை கிடையாது, ரொம்ப சுகரும் கிடையாது. ஜாகரி தான் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாவ், சூப்பர், ஸோ சாஃப்ட். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.